தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 7ஆம் தேதி மாலை மகளிர் தின விழா கொண்டாடப்பட இருப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைமை அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜய் பங்கேற்கும் மகளிர் தின விழா 7ஆம் தேதி மாலை 3 மணி முதல் 5 மணி வரை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற உள்ளது எனவும், இந்த மகளிர் தின விழாவில் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளின் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிருக்கான திட்டங்கள் குறித்து விஜய் அறிவிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பவர்களுக்கு QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு அனுமதி சீட்டு வழங்கப்படும் எனவும், இந்த அனுமதி சீட்டு பெற்றிருப்பவர்களை தவிர்த்து வேறு யாருக்கும் நிகழ்ச்சி பங்கேற்க அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனுமதி சீட்டு இல்லாத நிர்வாகிகள், பொதுமக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும், எனவே அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி நேரலையில் கண்டு QR குறியீடு அனுமதி சீட்டு பெற்றிருப்பவர்கள் மட்டுமே பங்கேற்க ஒத்துழைப்பு தருமாறும் இந்த அறிவுறுத்தல்களையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக வரும் 8ஆம் தேதியன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் தின விழா கொண்டாடப்படும் என்பதையும் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2 நாட்களுக்கு முன்பு தஞ்சாவூர் சென்றிருந்தார். அங்கு விவசாயிகளுக்கு மேம்படுவதற்காக சில அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார். அதாவது உர கட்டுப்பாடுகள் பற்றியும், 5 ஏக்கர் நிலம் உள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளை பெற்ற பயிர்க்கடனை ரத்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என்றும் சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். அதே போல மகளிர் தினத்தன்று மகளிர் முன்னேற்றம் தொடர்பாக சில வாக்குறுதிகளையும் வெளியிட இருப்பதாகவும் இந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தாவேகா சார்பாக 7ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெறும் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைமை அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது.